யார் ஆற்றல் வணக்கம். எப்படி ஆச்சு உங்கள்ட்ட பேசுறதுக்கு? ரொம்ப எனக்கு மறுபடியும் வெக்கமா ஒரு மாதிரி. வெக்கமா? ஆமா, பயமா எல்லாம் இருக்கு. இதுக்காவது வார்ம் அப் பண்றதுக்கு ஏதாவது எனக்கு டிப்ஸ் கொடுக்குறீங்களா? ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ். எப்படி? நீங்க இன்டர்வியூக்கு முன்னாடி எப்படின்னு நான் காட்ட மாட்டேன். வேண்டாம், சொல்லுங்க. சும்மா அப்படியே ஃபேஷியல் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணி பாருங்க. சரி, முதல்ல சிரிச்சு பாருங்க, அதே மேஜர் ஸ்ட்ரெச். உங்களை பார்த்ததுலயே நான் நினைச்சிட்டு தாங்க, நீங்க கவனிக்கலையா? முக்கியமான கேள்வி. நம்ம இதெல்லாம் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருந்து தமிழ்ல இருந்து பாலிவுட்டுக்கு போய் நடிச்சவங்க ஹீரோயின்ஸ்லாம் வந்து அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. அந்த மாதிரி ஏதாவது நீங்க யோசிச்சு வச்சிருக்கீங்களா? செட்டில் ஆயிட்டாங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு அங்கே தங்கிட்டாங்க. ஓ, கல்யாண விஷயமா? அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு யோசிக்கல. காலைங்க அங்க இருக்கா? நல்ல மாப்பிள்ளை ஏதாவது பாக்குற யோசனை இருக்கா? இல்ல, இப்போதைக்கு இல்ல. சரி, பாக்கும்போது சொல்லுங்க. சொல்றேன், I'll give you a warning. எப்படி இருக்கு சாப்பாடுலாம்? சாப்பாடுலாம்? ஆமா, பாம்பேல சாப்பாடுலாம் சப்பாத்தி. பாம்பேல சாப்பாடு அம்மா பண்ற சாப்பாடு தானே. என் அப்பா அம்மா அங்கதான் இருக்காங்க. சரி, என் கூடவே இருக்காங்க. அப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்ல. சாப்பாடு அங்கேயே அந்த மீன் குழம்பு அம்மா பண்ணி கொடுக்குற சாப்பாடு. அப்பம் ஜாலி. சபாஷ். அப்புறம் ஏன் வெயிட் குறைஞ்சிருக்கீங்க? அப்படியா? நல்ல விஷயம் தானே. ஆமா, எப்படி பார்த்தாலும் நீங்க அழகா தான் இருக்கீங்க. ஓ, ரொம்ப நாளுக்கு அப்புறம் giving me compliments. எப்படி இருக்கு பாம்பேல உங்களுடைய படங்கள் எப்படி போயிட்டு இருக்கு? படங்கள் இப்போ சல்மானோட ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சோ அதோட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அந்த கதாபாத்திரம்? ரொம்ப இட்ஸ் a commercial ஹிந்தி film. ரொம்ப பப்ளியான ஒரு கேரக்டர். சோ இட்ஸ் குட். நீங்களாவே இருக்கீங்க. ஆல்மோஸ்ட். மலபார் பீடி, மம்முட்டி மோகன்லால் வலிக்கும் பீடி. இதில் எந்த எப்படி ஸ்பெஷல்னு நமக்கு தெரிய வேண்டாமா? இதுல எங்க தீய வைக்கிறது எங்க வாய் வைக்கிறதுனே தெரியல. சிறுசா இருக்கிறத வாயில வை, பெருசா இருக்கிறத தீய வை. எப்படி இந்த ஆம்பளைங்க மட்டும் இதை அசால்ட்டா ஊதுறாங்க? நாம கூட 3 நாள் இழுத்தா வளையமே விடலாண்டி. ஐயோ, இப்போ வந்து உங்களோட வேலை கொஞ்சம் கஷ்டமான வேலைன்னு தோணுது எனக்கு. சுத்தமா இல்ல. I completely enjoy my love. I mean my job. ஓகே, அடுத்து நிறைய கேட்டிருப்பாங்க இந்த கேள்வி உங்கள்ட்ட. நாங்க வந்து உங்களை பார்க்கவே இல்லைங்கிறதுனால மறுபடியும் இந்த கேள்வி நாங்க உங்ககிட்ட கேட்டாகணும். என்னது? கஜினி நீங்க வந்து தமிழ்லயும் பண்ணீங்க, ஹிந்திலயும் பண்ணீங்க. இங்க சூர்யா, அங்க அமீர் கான். என்ன வித்தியாசம்? ஓ, இந்த கேள்வியா? பழைய கேள்வி இருந்தாலும் கேட்டாகணும், வழி இல்ல. என்ன வித்தியாசம்னா, இப்போ ஒரே கேரக்டர் 2 ஆளுங்க பண்ணும்போது அவங்களோட ஓன் ஃபிளேவர் அதுல each and every individual brings that. So அதுதான் வித்தியாசம். அண்ட் of course ஆமிர் சார் வந்து ஒரு ரொம்ப சீனியர் ஆக்டர். so அவரு அப்படி சொல்லல. he is a lot more experienced. he has a large volume of work. and அவரோட வியூ பாயிண்ட்ல சஞ்சய் சிங்கானிங்கிற கேரக்டர் அவர் டிஃபரெண்டா தான் obviously போர்ட்ரே பண்ணுவார். so that was nice. ஏன்னா as an actress ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, ஒரே கேரக்டர் 2 different excellent actors பண்றது எப்படின்னு டைரக்டா நேரடியா பாக்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. 2 பேருமே உயிரை கொடுத்து நடிச்சிருக்காங்க. ஆமா, உடம்பு அப்படியே சுருக்கி 6 பேக் 7 பேக்லாம் வச்சு 8 பேக் சாரி. அதுல வந்து யாரோடைய உடம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? உடம்பு ஐ திங்க் ஆமிர் சார் தான் ரொம்ப எஃபர்ட் எடுத்து he made sure that அந்த 6 பேக்ஸ் அப்படியே கரெக்டா இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் பாடி வைஸ் நீங்க கேட்கணும்னா யாரு ஃபுல் ஃபிட்டா அந்த 8 பேக்ஸ் கரெக்டா ஸ்கிரீன்ல போர்ட்ரேட், அது ஆமிர் சார் தான் இருக்கும் ஃப்ராங்கா. நான் இந்த பதில் எதிர்பார்க்கவே இல்லையே. அது இப்போ நான் என்ன சொல்றது, எல்லாரும் படத்தை பார்த்திருக்காங்க, தமிழ் கஜியும் பார்த்திருக்காங்க, ஹிந்தி கஜியும் பார்த்திருக்காங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி ஆப்வியஸ். Excuse me.
கல்பனாங்கிறது நான் தான். என்ன விஷயம்? குங்குமத்துல நியூஸ் பார்த்தேன். குங்குமம் மேட்ரா? காலையில இருந்து எத்தனை பேரு, ஏகப்பட்ட போன் கால்ஸ், எஸ்எம்எஸ், பொக்கேஸ், ஆட்டோகிராஃப்ஸ், போட்டோகிராஃப்ஸ். இதுக்குதான் இத்தனை நாளும் வெளியே சொல்லாம இருந்தேன். தொந்தரவு பண்றாங்கப்பா. ஆக்சுவலி மொத அவனை நான் பாம்பே ஏர்போர்ட்ல தான் பார்த்தேன். என்னைய பாத்துட்டு இருந்தா பிளைட்ல பார்த்து எனக்கு பக்கத்து சீட்டு. அவன் தான் சஞ்சய் ராமசாமின்னு அப்ப எனக்கு தெரியாது. ஹாய் அப்படின்னா நானும் ஹாய் அப்படின்னு பேச ஆரம்பிச்சா சென்னை ஏர்போர்ட் வர வரைக்கும் நான் ஸ்டாப்பா பேசிட்டே இருந்தா. அப்புறம் அடுத்த படங்கள் தமிழ்ல உங்களுக்காக நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் இவ்வளவு கேப் விட்டு அடுத்த தமிழ் படம்? நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், இட்ஸ் ஜஸ்ட் தட் ஐ வாண்டட் டு தி ரைட் ப்ராஜெக்ட். இப்போ விஜயோட பண்ணிட்டு இருக்கேன். இட்ஸ் லைக் a third film, really nice, a good project. And in the project and I think it's something different from இப்போ ஜெனரலி விஜய் பண்ணிட்டு இருக்கிற கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் விட இதுல லவ்வுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அந்த ஃபீமேல் கேரக்டர் இருந்தா கூட இட்ஸ் a very good role, so I thought I should do it. இதத்தான் உங்கள்கிட்ட தான் எதிர்பார்த்தேன். இப்பதான் ஒரு பொண்ணா லட்சணமா அம்சமா இருக்க. ஆமா, ஏதோ உள் பாவாடை வெளி பாவாடைன்னு என் தங்கச்சி கிட்ட விளக்கம் கேட்டியாமே. தங்கச்சியா? ஆமா, நானும் என் தங்கச்சியும் ரெட்டை பெறுவீங்க, ஒரே மாதிரி இருப்போம். என் பேரு ஹேமா, அவ பேரு ஹோமா. ஹோமாவா? உங்களுக்கு நம்ம நடிகைகளுக்கு பொறுப்பு நிறைய இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை இருக்கிறது ஒரு படத்துக்கு, அந்த மாதிரி நிறைய பொறுப்பு இருக்கா, இல்ல இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் பீயிங் பிரிட்டி? Oh, you're very wrong. It's not just about being pretty. பொறுப்பு இருக்கு, of course, because you are in the public medium, and whatever you do is going to influence people in some way or the other. It could happen. நம்ம பொண்ணு அசின் பண்ணுவாங்க பாருங்க அப்படி சொல்லுவாங்கல்ல. ஆமா ஆமா, அசின் பண்ணாங்க நம்மளும் பண்ணலாம் அப்படி சொல்லுவாங்க. இல்ல, you have a social responsibility also, and it's up to you to how to take it up or how to deal with it. So நடிகைனா அழகா இருக்கணும், அது மட்டும் தான் வேலை அந்த மாதிரி கிடையாது. நடிகைனா obviously நடிக்கணும், அது மட்டும் இல்லாம you're a public figure, நல்லா நடிக்கணும். That's your main job. அது மட்டும் இல்லாம you have a social responsibility. ஒரு public figure, ஒரு celebrity இருக்கிறதுனால you have a social responsibility also, which you have to take care of. ஹாலிவுட்ல எல்லாம் பாத்தீங்களா, ஏஞ்சலினா ஜோலி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பண்ணணும்னு ஆசை இருக்குங்களா? நிறைய செலிபிரிட்டிஸ் நிறைய விஷயங்கள் பண்றாங்க. ஹாலிவுட்டா இருந்தாலும் சரி, இங்கேயும் நிறைய செலிபிரிட்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்ல ஐ எம் அ பார்ட் ஆஃப் இட். ஆர்கனைசேஷன்ஸா இருந்தாலும் சரி, சேரிட்டபிள் ஆக்டிவிட்டீஸா இருந்தாலும் சரி, இட்ஸ் ஜஸ்ட் தட் நான் அதுக்கு பப்ளிசிட்டி ஜாஸ்தி கொடுக்கறது இல்லை. பிகாஸ் ஐ டோன்ட் லைக் டாக்கிங் அபவுட் தீஸ் த ஸ்டஃப் தட் ஐ டூ. ஏன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் அதை தப்பா எடுத்துப்பாங்க. பீப்புள் கேன் திங்க் இது பப்ளிசிட்டிக்காக தான் இப்படி பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் வேண்டாங்கிறதுக்காக ஐ நெவர் பப்ளிசைஸ் த ஒர்க் தட் ஐ டூ, சேரிட்டிஸ் தட் ஐ டூ. ஸோ தெர் ஆர் பீப்புள் ஹூ டூ இட், ஐ ஆல்சோ டூ இட். அதுக்கு அவ்வளோ ப்ரெஸ் கவரேஜ் கொடுக்கறது இல்லை, அவ்வளோதான். யாருக்கு நீங்க நிறைய உங்களோட அக்கறை செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? I love kids. So most of my activities are centered around kids. குழந்தைங்க. ஆமா. என்னாச்சு? One second. கேட்ல கால் வச்சுக்கோ. நிதானா?
இப்போ வந்து விஜய் இன்டர்வியூ பண்ணப்ப சொன்னாரு, இந்த பொண்ணு வந்துச்சு பார்த்துட்டே இருந்துச்சு, ஐயோ என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கு, இது ஆடுமா இல்லையா அப்படின்னு யோசிச்சேன். டேக்ல வந்து பயங்கரமா ஆடுனீங்க அப்படின்னு. அந்த மாதிரி வந்து சொந்தமா அந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க மீட் பண்ணும்போது டான்ஸ் ஆடுவீங்களா? எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்த ஐ ஹேட் திஸ் பேஷன் ஃபார் டான்ஸ். ஸோ எனக்கு 3 வயசு இருக்கும்போதே ஐ ஸ்டார்டட் ட்ரைனிங் பரத்நாட்டியம் as well as இந்தியன் ஃபோக் டான்ஸ். ஸோ நான் ஒரு ட்ரெயின்ட் பரத்நாட்டியம் டான்ஸர். ஸோ டான்ஸ் எங்க ஒரு முத்திரை காமிங்க. எந்த முத்திரத்தை? ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்களை வெயிட் இது இது சிம்பிள் தானே? அடிக்க போறீங்க அப்படி அடிக்க அந்த மாதிரி. சரி ஓகே, இது போதும். இது பதாகா. அது சொல்லுங்க பேரு. பதாகா, திரிபதாகா, திரிபதாகா, அர்த்தபதாகா. அர்த்தபதாகா. ஆமா. அப்புறம் இது என்னது? கத்திரியா? இல்லையா? வேண்டாம், போதும். பரதநாட்டியம் கிளாஸ் இதோட ஸ்டாப். சரி ஓகே. இன்டர்வியூ கண்டினியூ பண்ணலாம். இந்த மாதிரி ரிசைன் பண்ணிட்டேன். விடுங்க. அப்புறமா மெதுவா நான் உங்களுக்கு குருதர்ஷன்லாம் கொடுக்குறேன். என்ன மாதிரி பாட்டுக்கு ஆடுவீங்க? எனக்கு அதுதான் தெரியணும்னு இந்த கேள்வியே ஆரம்பிச்சேன். யார் பாட்டுக்கு ஆடுவீங்க? பாட்டுக்கு ஆடுவேன், அவ்வளவுதான். எந்த மாதிரி பாட்டுன்னு எல்லாம் கிடையாது. எந்த மாதிரி பாட்டா இருந்தாலும் சரி, எந்த கதாநாயகி பாட்டா இருந்தாலும் சரி, பரதநாட்டியம் கிளாசிக்கல் சாங்கா இருந்தாலும் சரி, ஐ லவ் டான்சிங். எந்த கதாநாயகி உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரா டான்ஸ் ஆடுறாங்க? எந்த கதாநாயகி? நார்த் சவுத், அது தெலுங்கா இருந்தாலும் சரி, மலையாளம் இருந்தாலும் சரி, யாராலும் சரி. இப்ப இருக்கிறவங்க எல்லாம் ஐ மீன் இப்ப இருக்கிறவங்க எஸ்டாப்லிஷ்ட் ஆர்டிஸ்ட் எல்லாம் ஐ திங்க் தே ஆர் ரியலி குட் டான்சர்ஸ். கேரளால என்னமோ ஸ்பெஷலா சாப்பிடுறீங்கன்னு நினைக்கிறேங்க. ஏன் அங்கிருந்து வரவங்க ரொம்ப அழகா ஆடுறீங்க. பத்மினி மாமா ஆரம்பிச்சு அந்த மாதிரி ஒரு காமன் த்ரெட் இன்னும் நோட்டீஸ் பண்ணல. நீங்க சொல்லும்போது தான் அதுக்கு ஒரு அட்டென்ஷன். சூப்பர் டான்சர்ஸ். ஆஃப் கோர்ஸ் ஐ மீன் ஐ திங்க் தே ட்ரெயின்ட். அந்த சின்ன வயசுல இருந்த அந்த ஒரு கல்ச்சர் ஆஃப் கெட்டிங் ட்ரெயின்ட் இன் ஆர்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. சரி, பட் அது சவுத் இந்தியால எல்லாமே இருக்கு. ஐ மீன் இங்க சென்னையில இருந்தாலும் சரி, ஐ மீன் we send our kids to all these classes la. So I think it's a South Indian thing. சென்னை செந்தமிழ் மறந்தேன் உன்னாலே, சென்னை செந்தமிழ் முழுவதும் மறந்தேன், கேரள நாட்டுக்கிளியே நீ சொல்லு வசியம் வைத்தாயோ சென்னை செந்தமிழ். ஓகே, நான் சொல்லும்போது நீங்க கரெக்டா சொல்லணும். நீங்க வந்து யாரும் இல்ல எல்லாரும் சொல்லக்கூடாது. ரொம்ப அழகான சிரிப்புள்ள நடிகை யார்? நீங்க சொல்லுங்க. ரிவர்ஸ் இன்டர்வியூ. ஓகே, நீங்க சொல்லுங்க. நான் சொல்றது யாரு பார்க்க போறேன்? நீங்க தானே? ஓ ஓகே, நான் கிளம்பலாம்னு நினைக்கிறேன். சரி, ரொம்ப அழகா ஆடக்கூடியங்க நீ சொல்லல. நடிக்கிற நடிகை யாரு? நீங்க சொல்லுங்க. ஐயா சரி இல்லைங்க, எல்லாத்துக்கும் நீங்க சொல்லுங்க. இந்த வாட்டி யாருக்கு நேஷனல் அவார்ட் கிடைச்சிச்சு? பேர் சொல்லுங்க. அவர் பேரை சொல்றேன். உங்களுக்கு பிடிச்சவங்கன்னு கேட்டேன். எனக்கு நிறைய பேரை கொண்டு பிடிக்குங்க. எனக்கு ஐ திங்க் ஐவ் grown up watching சோபனா, ரேவதி, உர்வஷி. ஸோ சோபனா சேச்சி, ரேவதி சேச்சி, உர்வஷி சேச்சி, ஆல் தோஸ். எல்லாம் சேச்சியா இருக்கேன். ஆமா, ஏன்னா ஐ grown up calling them சேச்சி இல்ல. ஸோ அந்த மாதிரி எனக்கு அப்படிதான் வரும். சமீபத்துல உங்களுக்கு நிறைய சவால்கள் சந்திச்சிருக்கீங்க. இலங்கைக்கு போனது ஒரு பெரிய சவாலா இருந்துச்சு உங்களுக்கு. என்ன திரைப்படத்துக்காக போனீங்க அப்படிங்கறத ஒரு வாட்டி சொல்றீங்களா? நான் ரெடிங்கிற ஒரு படம் பண்றதா ஒத்துக்கிட்டேன். ஸோ அந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்ரீலங்காவில் வச்சுருந்தாங்க, அந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ். ஸோ அந்த படத்தோட ஷூட்டிங்காக தான் நான் ஸ்ரீலங்காவில் போனேன். பொறுப்பாக என் வேலை செய்யறதுக்காக ஸ்ரீலங்கா போனேன், அவ்வளோதான். தவிர வேற எந்த ஒரு இன்டென்ஷன் எதுவுமே கிடையாது. அதுதான் அதோட சிம்பிள் மேட்டரு. நீங்கள் ஜாஃப்னாலாம் போனதா கேள்விப்பட்டேன். அங்கேயும் ஷூட்காக தான் போனீங்களா? இல்லை, இது ஆக்சுவலாக வந்து நீங்கள் முன்னாடி கேட்டீங்கல்ல, சேரிட்டபிள் ஆக்டிவிட்டீஸ் நிறைய செலிப்ரிட்டிஸ் பண்ணுறாங்க, நீங்கள் பண்ணுறீங்களா என்ன, நீங்களே ஒரு கொஸ்டின் கேட்டீங்க. ஸோ நவ் ஐம் ஃபோர்ஸ்ட் டு சே, ஜாஃப்னா வாவனியா போனது வந்து அங்கே ஷூட்டிங் ஒன்றும் இல்லை. பட் அங்கே நான் ஒரு மெடிக்கல்